ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 18 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பொன்னி அவங்க எல்லாரும் போய் அங்க போய் தெருக்கூத்து பார்க்க போனாங்கல்ல. அங்க வந்து இங்க சக்தி வந்து பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறமா இவங்க கார்த்தியும் பொன்னியும், "ஐயோ! சக்தி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தமிழ்லலாம் வசனம் பேசிட்டு இருக்க" அப்படின்னோனே, "நானா பேசினேன்? இல்லடா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோனே தூங்கிட்டு இருக்கும்போது சக்தி கனவுல, "டேய் கார்த்தி உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்டா. என் காதலிய கவர்ந்து செல்லவா வந்தேன்னு" சொல்லிட்டு அதே மாரி டயலாக் பேசிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து எறிய போறாரு. பொன்னி ஓடி வந்து பிடிச்சிடுறாங்க. இப்போ பொன்னி சொல்றாங்க, "நல்ல வேளை பாட்டில நான் பிடிக்காட்டி என் மண்டையில தூக்கி எறிஞ்சிருவீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, "நீங்க சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. நம்ம எல்லாரும் போயி படையப்பா படம் பார்க்க போனோமா, அப்போ வந்து இந்த மாரி ரஜினி சார் வந்து இவங்க ரம்யா கிருஷ்ணன் அவங்க மேல வந்து அந்த ரெட் கலர் சாரி கட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி மஞ்சள் தண்ணி ஊத்துவார்ல, அந்த சீன பார்த்துட்டு நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்கன்னோனே, சக்தி கேட்குறாரு, "என்ன பண்ணேன்னோனே, அப்பத்தா மேல போய் தண்ணிய தூக்கி ஊத்திட்டீங்கன்னோனே, "ஐய்யய்யோ! அப்பவே அப்படியா செஞ்சேன்னோனே, "இது மட்டுமா?" அப்படின்னோனே, "ஐயோ! போதும் பொன்னி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா தூங்குறாங்க. காலையில அவார்டு ஃபங்ஷனுக்கு வீட்ல எல்லாருமே கிளம்பி ரெடியா இருக்காங்க. அப்போ சக்தியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஜெயா கிட்ட, "சீக்கிரம் கிளம்பி வா. நம்ம போய் தான் எல்லாரையும் கிளம்ப சொல்லணும். அவைங்க எல்லாரும் லேட் பண்ணிற போறாங்கன்னு" திரும்பி பார்க்குறாரு. எல்லாரும் பின்னாடி நிக்கிறாங்க. "என்னப்பா எங்கள பத்தி ஏதோ சொன்ன மாரி இருந்துச்சுன்னோனே", "இல்லம்மா என்னைக்கும் நீங்க லேட்டா வருவீங்களா? அதனால தான் நான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க 2 பேரும் வந்தோனே கார்த்தி 2 பேரையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோஸ் எடுக்குறாரு. அப்புறமா அவார்ட் ஃபங்ஷன் போயிடுறாங்க. அங்க போய் உட்காந்துருக்கும்போது எல்லாருக்குமே அவார்ட் குடுக்குறாங்க. கடைசியில ஜெயாவ கூப்பிடுறாங்க அவார்ட் குடுக்குறதுக்காக. அப்ப ஜெயா வந்து, "நான் வந்து அவார்ட் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லி மைக்க வாங்கி பொன்னி அப்படின்னு சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.